எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட் அலர்ட் என்ற ஒரு மெசேஜை மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடியில் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அதீத வெள்ள அபாய எச்சரிக்கை என்பதான ஒரு எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார்கள். கடனா அணையில் இருந்து 20,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுவதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றில் ஏற்கனவே 74,000 கன அடி தண்ணீர் கூடுதலாக இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் கூடுதலாக இன்னும் 20,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும். எனவே தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் இன்றிரவு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து தாசில்தார், போலீஸ், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி, ஆர்டிஓ, இஓக்கள் மற்றும் எல்லாரும், அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டு அந்த தாழ்வான பகுதியில் இருப்பவர்களை உடனடியாக அவர்களை அகற்ற வேண்டும் என்பதாக அந்த இடத்தை விட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு அதாவது நாளை ஒரு நாள் அவர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இந்த ஒரு கனமழை, அதாவது விடாமல் அடைமழையாக பெய்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்படுகிறது. இதற்கிடையே தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகின்றன. அந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் அந்த இடத்திற்கு யாரும் அந்த தண்ணீர் சூழ்ந்துள்ள இடங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்பதாகவும் அறிவித்துள்ளார். இந்த செய்தி தான் இப்பொழுது தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. நின்று நாளை தூத்துக்குடியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் 2 பேருக்கும் விடுமுறை அறிவித்துள்ளார்கள். அந்த விடுமுறையை பயன்படுத்தி இவர்கள் எங்கேயாவது வேடிக்கை பார்க்க செல்கிறோம் என்ற பெயரில் ஏதாவது தண்ணீர் அதிகமான இடங்கள், அதாவது ஆறு, குளங்கள் போன்ற இடத்திற்கு சென்று ஏதாவது விளையாட்டாக நண்பர்களுடன் சென்று ஏதாவது விபரீதமான விளையாட்டில் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதாகவும் அறிவுறுத்தியுள்ளார்கள். இதனை நாம் கடைபிடித்து எந்த விதமான ஆபத்துகளும் விபத்துகளும் வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஆவலாக உள்ளது.